பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12 அதிகாரம் வசனம் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த வசனத்தில், நாம நம்முடைய கவனத்தை இயேசு மேல தான் வைக்கணும். அதாவது அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவின் மேல உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பார்வை எல்லாம் இயேசுவின் மேல இருக்கட்டும். அநேக நேரத்தில் நம்முடைய பார்வையை, நம்முடைய கவனத்தை பக்கத்தில் இருக்கிற சக விசுவாசிகள் மீதோ, சக ஊழியர்கள் மீதோ, ஏன் ஒரு பெரிய தலைவர்கள் மீதோ நாம் வைக்கப்படும் போது நிச்சயம் நாம் இடறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பெரிய தலைவர்களே தவறான உபதேசத்தை பேசுகிறாங்க. இயேசுவை நோக்கி கொண்டு போக வேண்டிய மக்களை அவங்கள நோக்கி கொண்டு வர வைக்கிறாங்க, பணத்தை நோக்கி கொண்டு போக வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இடர்களுக்கான பாதையை அவங்களே உண்டாக்குறாங்க. அதனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு மேலே வச்சிருக்கிற உங்கள் கவனத்தை, உங்கள் கண்களை வேற எதை மேலே வச்சாலும் நீங்கள் நிச்சயம் வழி தவறி போயிடுவீங்க. நீங்கள் நிச்சயம் தடுமாற்றத்தை சந்திப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக இடரல் அடைவீங்க. நீங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு பின்வாங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யாரையும் பார்க்காதப்பா. சில நேரத்தில் பார்க்கறதுக்கு சாட்சிகளாக, மேகங்களாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அநேக நேரத்தில் நமக்கு சாட்சிகளாக, மேகங்களாக யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன நோக்கி பாரு. ஏன்னா நான் தான் உன்னை அழைத்தவர், நான் தான் உன்னை உருவாக்கினவர். நீ என்ன நோக்கி ஓடி வரும்போது தான் உனக்கு நித்திய ஜீவன் கிரீடத்தை ஆண்டவர் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது வைப்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நம்முடைய ஃபோக்கஸ் இயேசு மேலே இருக்கட்டும். நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் உங்களுடைய கவனம் இயேசு மேலே இருக்கணும். எல்லா பக்கங்களிலும் இருந்தும் உங்கள் கவனத்தை இயேசு மேலே திருப்புங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய கண்களின் பார்வையை இயேசு மேலே நிலைநிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஃபோக்கஸ் இயேசு மேலே இருக்கட்டும், நம்முடைய கவனம் இயேசு மேலே இருக்கட்டும். பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரனை குறித்து பவுல் இங்கே சொல்லும்போது, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருக்கான்னா அவன் அந்த இலக்கை தான் நோக்கி ஓடுவான், அந்த கோலை நோக்கி தான் ஓடுவான். அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒருத்தன் நம்ம கூட யார் ஓடுறாங்க, நமக்கு முன்னால் யார் இருக்காங்க, பின்னால் யார் இருக்கிறாங்க, யார் கேமரா எடுத்துங்கிறாங்க, யார் ஃபோட்டோ எடுத்துங்கிறாங்க, யார் விசில் அடிச்சிட்ருக்கிறாங்க, நம்மளை யார் இப்போ ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க, அதெல்லாம் எதையுமே அவன் பார்க்க மாட்டான். அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவனுடைய ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு கோடு இருக்குது, அங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அது மேலே தான் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா அதுதான் அவனுடைய பந்தய பொருளை, அதுதான் அவனுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் தான் பவுல் சொல்கிறார், அந்த ஓட்டப்பந்தய வீரன் மாறியே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கலாம். ஆனா மேகத்தையும் பார்க்காத, சில நேரத்தில் சாட்சியையும் பார்க்காத, சில நேரத்தில் பாரமா இருக்கிற யாவற்றையும் நீ பார்க்கக்கூடாது. சில நேரத்தில் உன்னை நெருக்கிய பாவத்தையும் நோக்கி பார்க்கக்கூடாது. உன் விசுவாசத்தை துவங்கினவரை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் இயேசுவின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புயல்கள் மீது உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. புயல்களை அடக்கி போடுகிற இயேசுவின் மீது உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். உங்களுடைய கவலைகள் மீது உங்களுடைய கவனம், உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. கவலைகள் எல்லாம் மாற்றி போடுகிறதான இயேசுவின் மீது உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். கடந்த காலத்தின் மீது உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. இயேசு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவர் மீது உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். நீங்க பயத்தின் மீது உங்களுடைய ஃபோக்கஸை வைக்கக்கூடாது. உங்களுடைய ஃபோக்கஸை, உங்களுடைய கவனத்தை இயேசுவின் மீது வைக்கணும். தைரியத்தை கொடுக்கிறவர், பயத்தை நீக்குகிறவர் அவர்தான். உங்களுடைய ஃபோக்கஸை சோதனைகள் மீது
மீது வைக்கக்கூடாது. சோதனைகள் எல்லாம் தாண்டி செல்வதற்கு வழியை உண்டாக்குகிற இயேசுவின் மீது உங்களுடைய போக்கஸை நீங்க வைக்கணும். உங்களுடைய போராட்டங்கள் மீது வைக்கக்கூடாது. போராட்டங்களை எல்லாம் ஜெயிப்பதற்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் மீது நம்முடைய போக்கஸை நம்ம வைக்கணும். உலகத்தின் மீது அல்ல, இயேசுவின் மீது நம்முடைய போக்கஸை வைக்கணும். நம்முடைய எதிரிகள் மீது அல்ல, இயேசுவின் மீது நம்முடைய போக்கஸ் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விமர்சிக்கிறவர்கள், நம்மளை கேலி பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க, யார் மீது உங்களுடைய போக்கஸை நீங்க வைக்க கூடாது. இயேசுவின் மீது மட்டும்தான் உங்களுடைய போக்கஸை நீங்க வைக்கணும். அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பதுதான் உங்களுக்கு ஜீவனையும் ஒளியையும் வலியையும் ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கொண்டு வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுடைய போக்கஸை நீங்க யார் மேலேயோ வச்சு திசை கெட்டு போயிடாதீங்க, திசை மாறி விடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. இயேசு மேல உங்களுடைய போக்கஸ் இருக்கட்டும். அநேக நேரத்தில் மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தவறு இழக்கிறவர்களா இருக்கிறார்கள், ஏதோ ஒரு விதத்தில் சாட்சி இல்லாமல் வாழ்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது நம்முடைய போக்கஸை வைக்காம இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய போக்கஸை நம்ம வைப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு ஜீவன், ஒளி, வலி, ஊக்கம், உற்சாகம், தைரியம், மகிழ்ச்சி எல்லாமே அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன் விசுவாசத்தின் ஆசிரியரை நோக்கி ஓடு. விசுவாசத்தின் ஆசிரியர் யாரு? நம்முடைய ஆண்டவர் தான். நமக்குள் விசுவாசம் உருவாகுவதற்கு காரணமா இருந்தவர், நமக்குள் விசுவாசம் வளருவதற்கு காரணமா இருந்தவர், நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர், நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர். அவரை நோக்கி நீ ஓடிக்கொண்டிரு. நீ வேற யாரையும் பார்க்காத. உன்னுடைய ஓட்டத்தை பொறுமையா அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் ஓட்டத்தை முடிக்க முடியும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, நமக்குள்ள நல்ல வேலையை துவங்கினவர் அவர்தான். நம்முடைய ஓட்ட பந்தயத்தை துவங்கினவர் அவர்தான். அவரை நோக்கி ஓடி அவரை நோக்கி நாம் முடிப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை செய்வாரு. நாம பந்தய பொருளை நோக்கி ஓடணும். ஏன்னா அவர் தான் ஸ்டார்டிங் கோடா இருக்கிறாரு, அவர் தான் முடிவு கோடா இருக்கிறாரு. ஆகையால் அவரை பார்த்து ஓடுங்க, நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. அதனால இந்த காலை வேளையில நீங்க உங்க போக்கஸை உங்க வாழ்க்கையில வேற எதை மேலேயும் வைக்காம இயேசு மேல உங்க போக்கஸை வச்சுட்டு நீங்க போயிட்டே இருங்க. நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து நமக்கான ஜெயத்தை, நமக்கான விடுதலையை, நமக்கான பரிசை, நமக்கான பந்தய பொருளை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னுடைய போக்கஸை நான் வேற எதை மேலே வைக்கக்கூடாது. ஒரு மனுஷன் மேலேயோ, பொருள் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, எதை மேலே இல்லை ஆண்டவரை, நித்தியத்தின் மீது இருக்கணும். இயேசுவாகிய உம்மீது இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நோக்கி இருக்கணும். அது அப்படின்ற அந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய போக்கஸ் உங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் உங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டம் உம்மை நோக்கினதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிலிருந்து துவங்கினதாகவும் உம்மிலிருந்து முடியக்கூடியதாகவும் கர்த்தர் எங்களுடைய ஓட்டத்தை நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய போக்கஸை இந்த உலகத்தில் இருக்கிற எதன் மீது எங்களுடைய போக்கஸை வைக்காம எங்களை அழைத்தவர், எங்களுடைய பந்தய பொருளை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீர், அதை நோக்கி ஓடுவதற்கு நீர் உதவி செய்துள்ளபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மேலே ஃபோக்கஸ் வைக்காதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும், கஷ்டத்தையும், நஷ்டத்தையும், இழப்பையும், பின்மாற்றத்தையும், சோர்வையும், ஆண்டவரே மரணத்தையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஆண்டவரை, இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்படாமல், வானத்தையும் பூமியும் படைத்தவர், எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர், என்னை நோக்கி பார்ப்பதை நிறுத்தாதே என்று இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ என்னை நோக்கி பார் என்று சொன்ன உம்முடைய அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை உம்மையே நோக்கி ஓட நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆசீர்வதித்து வழி நடத்தும் இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.